இதுல இந்த சில படலங்கள் இப்ப வரக்கூடிய ஒரு 2, 3 படலங்கள் பக்கத்துல இருக்கும். சின்ன படலங்களும் இருக்கு. இந்த படலங்கள் எல்லாமே அதிகமான வர்ணனைகள் உள்ள படலங்களாக இருக்கும். அதனால அதுல முக்கியமான 1, 2 பார்த்துட்டு அப்படியே நம்ம முக்கியமான கதைக்குள்ள வந்துருவோம். இந்த எழுச்சி படலம் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. தயரதன் இடத்திலே ராமன் இந்த மாதிரி வில்லு உடைச்ச சமாச்சாரத்தை சொல்லி ஓலையை அனுப்பின பிறகு தயரதன் புறப்பட்டு அந்த கல்யாணத்துக்கு தன் பிள்ளையுடைய கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு புறப்பட்டு ஜனகனை பார்க்க மிதிலை நகரத்துக்கு போன காட்சிகளை பற்றி விரிவாக சொல்லுவதுதான் எழுச்சி. எழுச்சினா அவன் எழுந்து அவனோடு அந்த நாட்டிலிருந்து யார் யாரெல்லாம் கிளம்பி என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது ஒரு நாகரீகத்தினுடைய பொருட்டு நம்ம நிறைய விஷயங்கள் அதுல பார்க்கலாம். என்னன்னா பண்டைய நாகரீகத்துல ஏன்னா கம்பன் எழுதியது தமிழர் நாகரிகத்தை பொறுத்துத்தான் அவன் அந்த கவிதைகளை எழுதியிருக்கான். அப்போ பண்டைய நாகரீகத்திலே தமிழனுடைய முறையிலே அவனுடைய என்ன சொல்றது அந்த கல்யாணத்துக்கு அவன் செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்குள்ள நீங்க போய் நிறைய விஷயங்களை பார்க்கலாம். அவர்கிட்ட சொன்ன பிறகு தயரதனிடத்திலே கொடுத்த பிறகு தயரதன் என்ன பண்ணான், அதுக்கப்புறம் அவன் எத்தனை பேரை கூட்டிக்கிட்டான் அப்படிங்கறதெல்லாம் கதை இருக்கிறது. அப்படி போகும்போது என்னென்னலாம் பேசிக்கிட்டு போனாங்க இதெல்லாம் அதுல வருது. இந்த வம்பு பேசுறதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சொல்றான். யார் யாரெல்லாம் வந்தாங்க பின்னாடி, அவனுடைய படைகள் வந்தது, அவனுடைய யாரெல்லாம் போனாங்க, எப்படி வந்தாங்க, இதெல்லாம் அழகாக கம்பன் வர்ணிக்கிறான். அதுல அவங்க பேசிய பேச்சுக்கள், அவர்கள் ஒருத்தர் பார்த்து சீண்டி கொண்ட விஷயங்கள், இதெல்லாம் சுவாரஸ்யமாக சொல்லக்கூடிய அதோட அந்த வர்ணனைகளையும் சேர்த்து சொல்றான். இயற்கை வர்ணனைகள் நடக்கும்போது காட்டை தாண்டி நடக்கிறாங்க, ஆத்தை தாண்டி நடக்கிறாங்க, இதெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, சரையு நதியை கடப்பாங்க, இதெல்லாம் பார்க்கும் பொழுது அதெல்லாம் அதனுடைய வர்ணனைகள் எல்லாம் அவன் அழகாக அந்த கோர்வை சொல்லணுமா. கம்பனுக்கு வர்ணனைக்கு பஞ்சமே கிடையாது. அவன் அள்ளி தெளிப்பான் எல்லா வர்ணனைகளும். அதெல்லாம் இதுல கொஞ்சம் இருக்கு. அதை கொஞ்சம் நம்ம வேகமாக பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க என்னென்ன இருக்கோ அதை மேலாப்புல பார்த்துட்டு அந்த படலம் என்ன சொல்லுதுங்கிறத ஜென்ரலா பார்த்துட்டு முக்கியமான படலங்களுக்குள்ள நம்ம வரலாம். எங்க ஜனகனை பார்த்ததும் அவனோட அவர்கள் இருந்தது அதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம கதைக்குள்ள போகலாம். இப்போ முதல்ல எழுச்சி படலத்துல நம்ம போன வாரம் என்ன சொன்னோம், அவனிடத்துல கொண்டு போய் ஓலையை காட்டுறாங்க இல்லையா. ஜனகனிடத்திலே கொண்டு போய் தயரதன் இடத்திலே கொண்டு போய் ஓலையை காட்டுகிறார்கள் ஜனகரனுடைய காவலாளிகள், அந்த தூதர்கள். சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிடுறாங்க, கூறிய தூதரும் கொணர்ந்த ஓலையும் ஈறு இல் வன்பு கிழினாய் இது அது என்றனர். இதை பத்தி நம்ம பார்த்தோம். அதுதான்ப்பா இது அப்படிங்கிற விஷயமாக ஒரு விஷயத்தை அவர்கள் குறிப்பாக சொன்னார்கள். என்னது அது இது அது அப்படின்னா என்ன நடந்ததோ அவைகளை பற்றியான விஷயத்தை சொன்னதான ஒரு ஓலை. அதை வேறொரு புலமகன் விரும்பி வாங்கினான் மாறு அதிர் கழலினான் வாசி என்றானன். வாசினா என்னங்கிறதையும் பத்தி நான் இன்னைக்கு சொன்னேன். மகாபிரிவா சொன்ன வாசிங்கிற வார்த்தைக்கு ஒரு விளக்கம் என்னங்கிறதையும் ஒரு விதத்துல பார்த்தோம். அப்ப அதை படி அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த கதையை பற்றி அல்லது அந்த ஓலையில் இருக்கக்கூடிய விஷயங்களை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இலைமுகப்படத்து இவன் எழுதி காட்டிய தலைமகன் சிலை தொழில் செவியில் சார்தலும் நிலைமுக வளையங்கள் நிமிர்த்து நீங்கிட மலையென வளர்ந்தனன் வைரத் தோள்களே. இப்போ தயரதன் உட்கார்ந்துருக்கான். உட்கார்ந்த இடத்த உடனேயே அந்த ஓலையை மிதிலையில் இருந்து வந்த ஓலை, ஜனகன் எழுதி கொடுத்த ஓலையை கொண்டு வந்து தூதன் கொடுத்தான். தூதன் கொடுத்தவனே அங்க ஒருத்தன் வாசிக்கிறதுக்குன்னு ஒருத்தன் எடுத்து வாசிக்கிறான். ஏற்கனவே தயரதன் ஒரு பெரிய சக்கரவர்த்தி. அவன் ராஜாங்கம் முழுக்க மக்கள் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அங்க அந்த ஓலை எதை பற்றி பேசுகிறது, எதை பறைசாற்றுகிறது அப்படின்னு சொன்னா ராமனுடைய பராக்கிரமம் பேசப்பட்டது இல்லையா. யோசிச்சு பாருங்க, அப்பானுடைய ஒரு பெருமை எப்படி இருக்கும். இன்னொரு நாட்டு மன்னன் ஒரு ஓலை எழுதி, எப்பா உன் பிள்ளை இவ்வளவு வீரன், ஆஹா இந்திரன் சந்திரன் எழுதியிருந்தான்னா ஒரு அப்பாவுக்கு எப்படி இருக்கும்.
அந்த அந்த விவரங்களை இங்கே கம்பன் குறிப்பா வைக்கிறான். கேட்ட உடனே எப்படி இருக்கான், மலையென வளர்ந்தன வைரத் தோள்கள் அப்படி நிமிர்த்திக்கிட்டான். என்னதான் இருந்தாலும் புள்ள இல்லையா, அது ஒரு வீரம் இல்லையா அவனுக்கு. என் புள்ளடா, என்னடா என் புள்ளடா, அது வருது இல்லையா மனசுல. அந்த இடத்தை காட்டுகிறான். இலை முகப்படத்து அவன் எழுதி காட்டிய தலைமகன் சிலை தொழில் செவியில் சார்தலும். தலைமகனாகிய ராமன் செய்த வீரத் தொழில்கள் எல்லாம் இவன் காதில் விழ, எல்லார் காதிலும் விழக, நிலை முக வளையல்கள் நிமிர்த்து நீங்கிட. சரியா? தன் கையிலே போட்டிருக்கக்கூடிய தோல் வளைகள், கையில இருக்கக்கூடிய வளையல் அதெல்லாம் அப்படி அப்புறம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சிலுப்பிக்கிட்டு அப்படி உட்கார்ந்து இருக்காரு. ஏன்னா பிள்ளைய பத்தி பேசுறாங்க, அவனுக்கு ஒரு பெருமை, தன்னுடைய பிள்ளையை பற்றி கொண்டு வருகிறார்கள். வெற்றிவேல் மன்னவன் தக்கன் வேள்வியில் கற்றை வார் சடை முடி கனிச்சு வானவன் முற்று ஏழ் உலகையும் வென்ற மூரிவில் இற்று பேர் ஒளிக்கோல் அன்று இடித்தது இங்கு என்றான். படிக்கும் பொழுது படிச்ச உடனே அங்கே வேலை பொருந்திய தசரதன் சொன்னானா, பத்திய பாரு, அந்த அன்னைக்கு என்ன நடந்தது, தக்கனுடைய வேள்வி. ஏன்னா அந்த வில்லு வந்த சரித்திரம் என்ன, தக்ஷனுடைய வேள்வியிலே சிவன் தக்ஷனுக்கு சம்ஹாரம் பண்றதுக்காக வந்து அங்கே சுற்றி இருந்த சேனைகளோடு சண்டையை போட்டு அந்த சிவதனுசை யார்கிட்ட கொடுத்தாங்கன்னு சொல்றோம், ஜனகனுடைய பரம்பரையில் சார்ந்த உயர்ந்தவரிடத்திலே அந்த வில் தரப்பட்டது. யார் கொடுத்தது? சிவன் கொடுத்த வில். அத பரம்பரையா அவன் வச்சுட்டு இருக்கான் ஜனகன். அந்த வில்லு தான் அங்க எங்க இருக்கு, அங்க இருந்தது, பரன்ல வச்சது. அது இத்தனை நாளா அந்த வில்ல காட்டித்தான் அவர் என்ன சொன்னார், இந்த வில்ல முறிக்கிறவனுக்குத்தான் விஷயம்னு சொன்னார். அதை வில்ல முறிச்சாங்க இல்லையா? இப்ப அதுக்கு ஒரு கம்பாரிசன் கொடுக்கிறார் தயரது. அன்னைக்கு யாரு, தக்ஷனுடைய வேள்வியிலே கற்றை வார் சடை முடி கனிச்சு வானவன் யாரு? சிவபெருமான். எப்பேற்பட்ட சிவபெருமான்? கற்றை வார் சடை முடி, அப்படியே நீண்ட சடமுடியை கொண்டவன், மழுவடையை உடைய தேவனாகிய சிவபெருமான். அப்ப அழிஞ்ச போது என்ன பண்ணானா, முற்று ஏழு உலகையும் வென்று முறிவில், இந்த ஏழு உலகத்தையும் வெல்லக்கூடிய ஒரு வில்லானதை என்ன பண்ணான், யாரிடத்திலே கொடுத்தான்? ஜனகனுடைய மூதாதையர் யாருக்கோ ஒருத்தனுக்கு கொடுத்தான். அதுதான் கதை. அது கொடுத்தா இல்லையா, அந்த வில்லை எம்புள்ள உடைச்சிருக்கான். ஞாபகம் இருக்கா? அவர் சொல்றாரு, இப்போ ஒரு ரிமார்க் சொல்றாரு பாரு. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நம்ம எல்லாம் அரசவையில் உட்கார்ந்து இருக்கும் போது பட்டார்னு ஒரு சத்தம் ஒண்ணு கேட்டது தெரியுமாப்பா? என் புள்ள அங்க உடைச்ச வில்லு தாண்டா சத்தம் இங்கேங்கிறான். எப்படி? என் புள்ள உடைச்ச வில்லு, அந்த வில்லு சத்தம் இங்க. அதுதான் பாருங்க அவனுடைய மனசு. அதுதான் தகப்பனுடைய விஷயம். சொல்றான், இற்று பேர் ஒளி கொள் அன்று இடித்தது இங்கு. அன்னைக்கு உடஞ்சது இல்லையா, அன்னைக்கு உடையும் போது சத்தம் கூட நம்ம எல்லாம் அரசவையில் உட்கார்ந்து இருக்கோம், தட்டார்னு ஏதோ சத்தம் கேட்டதுன்னு கேட்டோமே. இப்ப புரியுது, எம் புள்ள அங்க உடைச்சது இங்க சத்தம் கேட்டு. எல்லாம் தான் பெருமை. அது தயரதனுடைய பெருமையை நம்ம அதான் சொல்றேனே, தயரதனோடு போய் கம்பன் அந்த கண்ணோட்டத்துல எப்படி எழுதுகிறான் அப்படிங்கறதெல்லாம் நம்ம ரசிக்க. அப்படியே தயரதனாக மாறி போய் அவன் எழுதுறான். அப்புறம் பாருங்க எப்படி உட்கார்ந்து இருக்கிறான், பிள்ளைய பத்தி பேசணும்னு பெருமை, உடைச்ச சத்தம் கேட்டுது, ஒருவேளை அதுதான் போல் இருக்குப்பா அப்படின்னு ஒரு கனெக்ஷன் வர கொடுத்துக்கிறார். இவரே கொடுத்து சொல்றார். உடனே தூதர் சொன்னவனுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணுமே, இவ்வளவு சந்தோஷமான சமாதானத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கா இல்லையா என்று உரைத்து எதிர் எதிர் இடைவிடாது நேர் துன்றிய கனை கழல் தூதர் கொள்க என பொன் திணி கலங்களும் சூசும் போக்கினான் குன்று என உயரிய குவலத்தோளினான். என்ன பண்ணானா, அப்படியே மலை போல் அந்த அழகான அப்படி இந்த தோள்களை உடையவனாகிய தயரதன் இவங்க வாசிக்க 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 அதில் இருக்கக்கூடிய ஆனந்த மொழியை கேட்கும் பொழுது, உன்னுடைய பிள்ளை
தாடையை வதம் செய்தான். யார் அங்கே? அந்த ஒரு 2 கொண்டு வாங்க, ஒரு 2000 பொற்களத்தை. அப்புறம் அது மட்டுமல்லாமல் அகலிகை சாப விமோசனம். யார் அங்கே? ஒரு 5000 பொன்முக்களங்களை கொண்டு வாப்பா. இப்படி அவன் சொல்ல 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 அந்த தூதர்களுக்கு நிரப்பியிருக்கான். என்னவா நிரப்பியிருக்கான்? அவ்வளவு சந்தோஷம். தம்பிளிய பத்தி அவ்வளவு பெருமையா பேசியிருக்கானே, ஒன்றோடு ஒன்று ஒன்றோடு ஒன்று அப்படி கொண்டு வந்து குவிச்சிருக்கானா அவனுக்கு. ஏன்னா அவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை அந்த தூதர்கள் கொண்டு வந்து தந்தார்கள். ஏன்? பொன் திணி கலங்கள், பொன்னான் ஆகிய அணிகலன்கள் அப்படி கொண்டு வந்து கொட்டி இருக்கிறான். அது மட்டும் இல்ல, தூசும் ஆடைகளும் கொடுத்திருக்கான். அழகான ஆடைகள், பட்டாடைகள் எல்லாம் கொடுத்திருக்கான். அப்போ அவ்வளவு விஷயங்களை கொடுத்து குன்றன இருந்தவன். அப்போ தன்னுடைய பிள்ளையை பற்றி சொன்ன உடனே ஒரே சந்தோஷம். ஆக தூதருக்கு நல்ல விதமாக முறையிலே அவர்களுக்கு மரியாதை செய்து அனுப்பிவிட்டான். உடனே இப்ப திருப்பி அரசவையில பார்த்து சொல்றான், வானவன் குலத்து எமர் வரத்தினால் வரும் வேனில் வேள் இருந்து இம்மிதிலை நோக்கி நம் சேனையும் அரசரும் செல்க முந்து என ஆனை மேல் மன முரசு அறைக என்று ஏவினான். என்ன பண்றான்? தன்னுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பறை சாற்றுகின்ற அல்லது பறையை ஒலிக்கின்றவர்களை கூப்பிடுறான். இப்ப அந்த காலத்துல பறை அறிவித்தல் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபேமஸ். அவங்கதான் மெசஞ்சர்ஸ்னு பேர். சரியா? பறை சாற்றுவது அப்படின்னா இந்த மெசஞ்சர்ஸ்னு ஒரு குலம் ஒண்ணு இருந்தது. அந்த மெசஞ்சர்ஸனுடைய விஷயங்கள் அவங்கள் வழியாகத்தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் எல்லாருக்கும் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை பறைசாற்றி முரசு ஒழித்து சொல்லுன்னு சொல்லுவாங்க. முரசொலிக்கல். அதெல்லாம் நம்ம இந்த திரைப்படங்கள்ல பார்த்திருப்போம். மேல ஒருத்தர் நின்றுகிட்டு டனால் அடிச்சு தண்டோரா போடுற மாதிரி எல்லாம் காட்டுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பறை செய்பவர்கள் எல்லாரும் அந்தந்த இடத்துக்கு சின்ன சின்ன கிராமங்களோ அங்கங்கெல்லாம் போய் அவர்கள் நகரத்திலே அந்த ராஜாவினுடைய ஆணை என்னவோ அல்ல ராஜா சொன்ன தகவல் என்னவோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், ஒரு சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் பறை அறைந்து விஷயத்தை சொல்லுவார்கள். அவங்களை கூப்பிட்டு சொல்றான், இங்க வாப்பா, என்னுடைய சூரிய குலத்துல தோன்றிய என்னுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியம் என்ன, நம்ம என்ன பண்ணிருக்கோம், என்னுடைய ராமன் அங்க பண்ணிருக்கக்கூடிய பராக்கிரமத்தையும் சொல்லி அந்த மிதிலையை நோக்கி சேனையும் அரசரும் போறாங்க, எல்லாரும் வாங்க அப்படின்னு பறைசாற்று. இப்போ நகரத்துக்கே இன்விடேஷன் கொடுத்துருக்கான் ராம சீத்த கல்யாணத்துக்கா. அயோத்தியை முழுக்க என்ன பண்ணிருக்கான், தனித்தனியா கொண்டு போய் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பலாம். இன்னைக்கு தான் வாட்ஸ்அப் மெசேஜ், குரூப் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறோம். அந்த காலத்துல என்ன பண்ணிருக்கான், அத்தனை பேருக்கும் முரசு அறிவித்து அயோத்தி மக்கள் அத்தனை பேரையும் வர சொல்லி அனுப்பியிருக்கான். அப்ப எல்லாரும் வர்றாங்க. ஒவ்வொரு இடமாக அவர்கள் இது ஆணை மேல் மனமுரசு அறைக, அது வேற மனமுரசுன்னு ஒண்ணு இருக்கு, அதை அரைத்து நீங்கள் என்ன பண்ணணும், கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. இது இப்படி அடிச்சு சொல்றவங்க உடைய குலத்திற்கு முரசு அறிவிப்பவர்களுக்கு ஒரு குலம் இருக்கு. பண்டைய தமிழ் நாகரீகத்திலே அவர்களைத்தான் வள்ளுவ குலம்னு சொல்றது. இதுதான் குறிப்பு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர்களுக்கு பேர் என்ன, வள்ளுவ குலம். அப்ப திருவள்ளுவரும் ஒரு பறை அல்லது ஒரு முரசு அறிவித்து விஷயங்களை சொல்லக்கூடிய குலத்திலே வந்தவர். திருவள்ளுவர்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அவங்க எல்லாம் வள்ளுவ குலத்திலே வந்தவர்கள் என்று சொன்னால் அவர்கள் முரசு அறைந்து நல்ல விஷயங்களை, செய்திகளை ஊருக்கு சொன்னவர்கள். அதனால தான் என்னமோ உலகம் நல்லா இருக்கணுங்கிறத பறைசாற்றி சொல்லக்கூடியதான திருக்குறளை நமக்கு தந்து விட்டார். பாருங்க எப்படி அவருடைய குலத்தொழிலோட அவருக்கு டாலி ஆகுது பாருங்க. வள்ளுவர் முரசறிந்து விஷயத்தை சொல்லணும், நல்ல விஷயத்தை, அதையே அவர் திருக்குறள்ல எழுதி வச்சுட்டார். உலகத்துக்கே நல்ல விஷயத்தை சொல்லிட்டார். அதனால்தான் அவருக்கு திருவள்ளுவர்னு பேர் வச்சுட்டார். எதுக்காக, தயாரதன் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லு அப்படின்ட்டான். அவங்களும் போய் முரசு போட்டு சொல்லியாச்சு. சொன்ன உடனே வானம் பரி விரித்திரி கடலை வள்ளுவன் தேம்பொழி துழாய் முடிச்செங்கன் மாலவன் ஆம் பரிசு உலகையெல்லாம் அளந்து கொண்ட நாள் சாம்புவான் தெரிந்தன திரிது சாற்றினான்
என்ன பண்ணா ஒவ்வொரு இடமாக போய் இவர்கள் எல்லாம் முரசறிவித்து உலகமெல்லாம் அளந்து கொண்டு எல்லா இடத்திலையும் போய் போய் எல்லா இடத்திலையும் சொன்னாங்க. அதுதான் இவங்க சொல்றாங்க. ஒரு வள்ளுவ குலத்தை சார்ந்தவர்கள் எல்லாரும் போய் சொல்லி இருக்காங்க 4 வகை. அப்ப என்ன பண்ணிட்டாங்க? பண்ண பிறகு என்ன நடக்குது? இந்த முரசு அறிவித்த பிறகு ராஜாவும் சேனையும் முதலில் செல்வோம் என்று சொன்னார்கள். அப்போ அந்த காலத்து மரபு, ஒரு ராஜாவும் இன்னொரு ராஜாவும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் சேனையோடு போயிருக்காங்க. இது ஒரு குறிப்பு இல்லையா? பார்த்தா தெரியுது. அப்ப ஏன் தயரதன் சேனையை கூட்டிட்டு போகணும்? தனியா போலாமா இல்லையா? தான் மட்டும் தனியா போயிருக்கலாமே. அல்லது தன்னுடைய மக்களை மட்டும் அல்லது தன்னுடைய உற்றார் உறவினர்களை மட்டும் கூட்டிட்டு போயிருக்கலாம். அதெல்லாம் பண்ணல. அப்ப தயரதன் சேனையோடு செல்கிறான். அது பார்த்தா நமக்கு இப்போ ஒரு குறிப்பு தெரியுது. அப்ப ராஜாக்கள் இன்னொரு ராஜாவோடு திருமணம் செய்கின்ற பொழுது சேனை சகிதமாக சென்று திருமணத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு புலப்படுது. சரி, அதுக்கு என்ன சொல்றான்? 4 படைகளையும் எழச் சொல்றான் இல்லையா? விடை பொறு நடையினான் சேனை வெள்ளம் ஒரு இடை இலை உலகினில் என்ன ஈண்டியே கடையுக முடிவினில் எவையும் கால்பட புடை பெயர் கடல் என எழுந்து போயதே. இதுல கடைசி வரியிலே புரியுது. கடல் போல் திரண்டு வந்தார்கள் அப்படின்னு பேசுறோம். எப்படி இருந்ததா? உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நடந்து வந்தா எப்படி இருக்குமோ அதுபோல் அந்த சேனையானது அப்படி எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக நடந்தார்களாம். எப்படி இருந்ததா? ஒரு கேப்பே இல்லையா? விடை பெரு நடையினான் சேனை வெள்ளம் ஒரு இடையிலை, ஒரு கேப்பே இல்லை. இப்ப நம்ம இது இந்த திருவிழாக்கள் எல்லாம் போனோம்னா முழுக்க மக்கள் நிக்கிறாங்க பாருங்க. நான் சொல்றது நம்ம கனடால இல்லை. இப்ப நம்ம வெளிநாட்டுல போறோம், அந்த மாதிரியான இடங்கள்ல போய் பார்த்தோம்னா தேர் திருவிழா நடக்குது, அங்க இது நடக்குது, எல்லாம் பார்க்கிறோம். அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம போகும் பொழுது நம்ம என்ன பார்க்கிறோம்? ஒரு இடை இல்லாமல் அப்படி நெருக்கமாக மக்கள் நின்று அந்த திருவிழாவை காணுகின்ற ஒரு வைபவத்தை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அது மாதிரி சேனை போச்சான். பிரபாகர் இடை இலை உலகினில் என ஈண்டியே, இது உலகத்திலுக்கே என்னமோ இடமே இல்லடா, மனுஷன் கூட நிக்க இடம் இல்லை, அந்த மாதிரியாக மக்கள் திரண்டு சென்றார்கள் என்று கடையுக முடிவினால் எவையும் கால்பட, உலக முடிவு காலத்தில் எல்லா பொருட்களும் எழும் பெருங்காற்றால் அழிந்துபட அப்படி கரை புரண்டு வந்தார்கள். அப்படி கடல் என திரண்டு சேனையானது வருது. வந்து அப்படி எல்லாரும் சேர்ந்து நடக்கிறாங்க. சில்லிடம் உலகு எனச் செறிந்த தேர்கள் தாம் புல்லிடு சுடர் என பொலிந்த வேந்தரால் இல் இடு கதிர் மணி எரிக்கும் ஓடையால் வெள்ளிடும் முகில் என பொழிந்த வேழமே. இந்த உலகத்திலே சிறிய இடத்தை உடையது என சொல்லுமாறு நெருங்கிய தேர்கள். இந்த தேர் நின்னது எப்படி இருந்ததா? மேல இருந்து பார்த்தா இந்த உலகமே சின்னதா இருக்கும் போல் இருக்கும், அவ்வளவு தேர் நிக்குது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா தேரினால் நிரப்பிய உலகமாக நின்றதாம். இதெல்லாம் தயரதனுடைய சேனைகளுடைய வர்ணனையாக வச்சுக்கலாம். என்னன்னா சேனைப்படையில அவனுக்கு என்ன இருந்தது, அவனுக்கு படை பலம் எவ்வளவு இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கும் இல்லையா? அப்போ அப்பேற்பட்ட இது புல்லிடு சுடர் என பொலிந்த வேந்தரால், அப்படி இந்த உலகமே சின்னதா இருக்கக்கூடிய அளவுக்கு தேர்கள் முழுமையாக இருந்தன. அப்படி அந்த உலகத்தையே சுற்றி வரக்கூடிய சூரியன் போல் தயரதன் என்ன பண்ணானா? அப்படி எல்லா தேரையும் ஒரு பார்வையிட்டானாம். சரியா? எல்லிடு கதிர்மணி எரிக்கும் ஓடையால், அந்த சூரியனுடைய கதிர்களைப் போல அதிலிருந்து ஒளிவிடும் ரத்தனங்களைப் போல அங்கங்கே என்ன தான் வில்லிடும் முகில் என பொழிந்த வேழமே. அந்த யானை படையிலே நின்று கொண்டிருந்த யானைகள் மேலே முகத்துல முகப்படாம்னு ஒண்ணு போட்டிருப்போம் தெரியுமா? முன்னாடி எப்படி ஒரு இதை போட்டு வச்சிருப்பாங்க. அந்த முகப்புல நிறைய வேலைப்பாடுகளோடு இருக்கும்.
கற்கள் எல்லாம் பதிஞ்சிரும். இந்த கற்கள் எல்லாம் பதிஞ்சு இருக்கிறதுக்கு மேல அப்படி வந்து அந்த ஒளி வெளிச்சம் விழுது இல்லையா, அது அப்படியே இந்த தேருக்கு நடுவுல இப்படி இருக்கும் பொழுது அங்கங்கே, இந்த தேரே உலகம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அங்கங்க அந்த ரத்தன கற்கள் வைத்தது அங்கங்க மிளிருவது எப்படி இருக்கு, உலகத்திலே இந்த உலகத்திலே அங்கங்கு நட்சத்திர கூட்டங்கள் மின்னுவது போல் தெரிகிறது. இதை யார் வேடிக்கை பார்க்கிறாங்க? தயரதன் பார்த்து கொண்டிருக்கிறான். இப்ப இத்தனை பேரை சேர்த்து அவன் அத்தனை படைகளையும் கொண்டு அவன் அப்படி ஒவ்வொரு இடமா அப்படி வர்றான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடமாக பேசுகிறார்கள். ஒண்ணு வந்து அப்படி தேர் படைகள் கிளம்புது, இன்னொன்னு பால் விரித்து 7 கொடை கணக்கியில் ஓதிமம் பால் விரித்து இடை பரப்ப போன்றவே மேல் விரித்து 7 கொடி படலை விண் எல்லாம் தோல் விரித்து உகுவன போன்றும் தோன்றுமால். இங்க அங்கங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒவ்வொரு இடத்துல அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வெண்கொற்ற கொடைகளை அவர்கள் அங்கங்க வச்சது எப்படி இருக்கான், அந்த அன்னப்பறவைகள் தம்முடைய வெண்மையான சிறகுகளை விரித்து வானத்திலே பறந்து போவதை போல் தோன்றுகிறது. இன்னைக்கு இதுக்கு மேல் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வர்ணனைகளை அழகாக கம்பன் நமக்கு வந்து அந்த காட்சிப்படுத்தி தருவோம். இதுல வந்து அவருடைய வர்ணனைகளுக்கு நம்ம கற்பனைக்கு பக்கத்திலே போக முடியாது. கம்பனுடைய கவி நயம் அப்படிங்கிறதே வர்ணனையில் தான் இருக்கு. இந்த வர்ணனையை மட்டுமே எடுத்து ஆராய்ச்சி செய்தவர்கள் அதிகம். இந்த வர்ணனைகள்ல எப்படி இவன் இப்படி ஒரு வர்ணனையை யோசித்தான் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால கனவு கூட பண்ண முடியாது. பேர்பட்ட ஒரு வர்ணனைகள். நம்ம இப்போ ஒரு சேனையை பார்க்கிறோம், மக்கள் அங்கங்க நின்று கொடையை பிடிக்கிறான்னா நம்ம என்னன்னு நினைப்போம். இவனுக்கு எப்படி தோணுது பாருங்க கம்பனுக்கு, அது அன்னப்பறவை சிறகு விரித்தது போல் இருக்குன்னா எங்கேயும் கம்பேரிசன் வருதுன்னே நமக்கு புரியல. இவர் ஹவ் இஸ் ரிலேட்டிங் இட் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் மனசுல நமக்கு தோணுது. ஏன்னா இப்பேற்பட்ட அதனால்தான் கம்பனை கவி சக்கரவர்த்தின்னு நம்ம வைக்கிறோம். காரணம் என்னன்னா கற்பனை, நாம் எதிர்பார்க்காத கற்பனை ஓட்டத்தை வைத்தவனாக கம்பன் இருக்கிறான். சிந்திக்கவே முடியும். இப்படி ஒரு ஒப்புமையை இங்க கொண்டு வந்து வைப்பீங்களாங்கிறது கேள்விக்குறி. அது சொல்லவே முடியாது. அப்படியான ஒப்புமைகளை அவனை போல் எழுதுவதற்கு இனி கஷ்டம்தான். அதனாலதான் நமக்கு கம்பன் போன பிறகு நமக்கு அப்பேற்பட்ட ஒரு கவி சக்கரவர்த்தியோ திறமை நமக்கு கிடைக்கல. அதெல்லாம் அவனுடைய இந்த கற்பனைகள்லே வந்து விழக்கூடிய விஷயங்கள். நுடங்கிய துகிர் கொடி நுழை கைமலை கடம் கழும் சேனை கடல் இது ஆம் என இடம் பட எங்கனும் எழுந்த வெண்முகில் தடம் புனல் பருகிட தாழவே போன்றவே. அப்படி அவர்கள் நடந்த விஷயங்கள், அங்க வந்து போனது, கொஞ்சம் கூட இடையிலாம வந்தது, அப்படி வந்தது எல்லாத்தையும் அவன் குறிப்பாக இந்த இடத்துல பேசிக்கிட்டு வரான். இதிலிருந்து ஆரம்பித்து கம்பனுடைய வர்ணனை ஆனது முழுமையாக வர்ணனையாவே போகும். முழுக்க 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 அப்படி போய் அவங்க என்ன பண்றாங்க, அவர்கள் கடைசியில சந்திரமலை அப்படின்னு ஒரு இடத்துல போய் இரவு தங்குகிறார்கள். சரியா? அதை ஒரு படலமாக வைக்கிறான். அங்க இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகள், அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த சந்திரகிரி என்று சொல்லக்கூடிய சந்திரமலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதுல போய் இருந்த படை வீரர்கள் தங்கியது, அவங்க அங்க தூங்கியது, அங்கு இருக்கக்கூடிய இயற்கை சூழலை அவர்கள் ரசித்தது, இதையெல்லாம் ஒரு புறமாக அது ஒரு காட்சி படலமாக அவன் வச்சு நமக்கு கொடுப்பான். சோ ஆகவே அது ஒரு வகையான தனி என்ன சொல்றது, ஒரு அழகான ஒரு வர்ணனையாக கம்பன் நமக்கு அங்கே எடுத்து காட்டுகிறான். இது ஒரு வகை. அதுக்கப்புறமாக அவர்கள் அங்கிருந்து இன்னும் கிளம்பி போன சில இடங்கள் எல்லாம் அதான் சொன்னேன். இது முதற்கொண்டு கொஞ்சம் எல்லா பாடல்களையும் நிறைய வர்ணனைகள் வரும். அவங்க நடந்து போனது, அங்கங்க கேம்ப் போட்டது, தங்குனது, அங்கங்க பார்த்தது, இது எல்லாமே அவன் அழகாக தொட்டு செய்யறான். சரியா? இது நடுவுல வசிஷ்டரும் அப்படி உட்கார்ந்து போனதையெல்லாம் அவன் காட்டுறான். வசிஷ்டர் எப்படி வர்றான்னு பாருங்க. செவிவையின் அமிர்த கேள்வி தெவிட்டினார் தேவர்னாவின் அவி கையின் அளிக்கும் நீரார் 1000 கோடி சூழ கவிகையின் நீள்
கற்பின் அருந்ததி கணவன் வெள்ளை சிவிகையில் அன்னம் ஊறும் திசைமுகம் எனச் சென்றான். எப்படி இருந்திருக்கானா, அந்த வெண்மையான பல்லாக்குல அவன் உட்கார்ந்து போயிருக்கான். அந்த வெண்மையான பல்லாக்கு மேல இருக்கு, யானை அவனுக்கு நடந்து கூட்டிட்டு போகுது. அது எப்படி இருக்கு அழகாக, ஒரு அன்னம் ஊர்ந்து போச்சான். அந்த அன்னப்பறவை ஊர்ந்து போச்சான். அன்னப்பறவையின் மீது இவன் உட்கார்ந்து, என்ன வெள்ளக்கலர்ல இருக்கக்கூடிய பல்லாக்குன்ட்டான். அன்னப்பறவையின் மீது உட்கார்ந்து இருக்கக்கூடியவனாக, அன்னப்பறவையில யார் உட்கார்ந்து இருப்பா? திசைமுகன் என்று சொல்லக்கூடிய பிரம்மா. இப்ப வசிஷ்டரை எங்க கொண்டு போய் ஈக்குவேட் பண்றான்? பிரம்மதேவரோடு ஈக்குவேட். அப்படி அவர். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? குலகுருவையும் கூட்டிட்டு தான் போறான். குலகுருவையும் கூட்டிட்டு போறான் தன்னுடைய பிள்ளையினுடைய விஷயத்துக்காக. ஏன்னா அவர் தானே எடுத்து வளர்த்திருக்கார். அது போல தைரதன் வந்த காட்சி ஒவ்வொரு இடமாக சிலர் வந்து சொல்றாங்களாம். அவனை பார்த்தது, அந்த தைரதன் போன காட்சியை காட்சிப்படுத்துகிறான் கம்பன். கண்டிலன் என்னை என்பார். இப்ப என்ன பார்க்கலப்பா அவரால். நான் முதல்ல என்ன பார்க்கலன்னு ஒருத்தன் சொல்றான். கண்டனன் என்னை என்பார். அவன் போனவன் ஒருத்தன் சொன்னான், பாத்தியா 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 மகாராஜா என்ன ஒரு பார்வை பார்த்துட்டு போனார். இதே கும்பல்ல நம்ம பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்கா? நீங்க பாருங்க, பெரியவங்க இப்படி போவாங்க. சரியா? பெரியவங்க போகும்போது தலைவர் இப்படி போறாருன்னு வச்சுப்போமே. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த அந்த கூட்டத்துல போய் நிற்போம். அப்படி கையாட்டுவார், கையாட்டிட்டே போவார். உடனே இவன் சொல்றான், என்ன பார்த்து கையாட்டினார, என்ன பார்த்து கையாட்டினார, என்ன பார்த்து அவர் மொத்தமா எல்லாரும் பப்ளிக்க பார்த்து கையாட்டிட்டு போயிட்டு இருக்க. உடனே இவன் சொல்லுவான், பப்ளிக்ல இருக்கிறான், என்ன பார்த்தாப்பா கையாட்டினார். எங்க 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 எனக்கு ஒண்ணுமே நடக்கலப்பா, நான் போனா ஒண்ணும் தெரியலையப்பா எனக்கு அப்படின்னு. அது போல கண்டிலன் என்னை என்பார். என்ன பார்த்து கூட இல்லப்பா அவரு அப்படிங்கிறான். ஒருத்தன் சொல்றான், இல்ல இல்லப்பா கண்டனன் என்னை என்ன பார்த்தார் அப்படிங்கிறான் ஒருத்தன். குண்டலம் விழுந்தது என்பார். என்னப்பா நீ வேற சும்மா இருப்ப, காலில் இருந்த கடுக்கனை கீழே விழுந்து போச்சு, அந்த கும்பல் அவ்வளவு இருந்ததுப்பா அப்படிங்கிறான் ஒருத்தன். குறுகு அரிது இனி சென்று என்பார். நீ போய் அந்த இடத்துல மூலையா நில்லு, அங்கிருந்து தெரியும்னு ஒருத்தன் சொல்றானா. உண்டுகோள் எழுச்சி என்பார். எழுந்து நின்னு பாருன்னு ஒருத்தன் சொல்லுவானா. இன்னொன்னு கேட்குமா, ஒழித்தது சங்கம். அவர் வரத்துக்கு முன்னாடி சங்கெல்லாம் ஒழிச்சதுப்பா, சட்டம் எல்லாம் போட்டாங்க. நீ பாக்கல? இந்த செக்யூரிட்டி எல்லாம் வரும்போது வை 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 வைன்னு சைரன் எல்லாம் வருமே, அந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் வந்ததே, நீ பாக்கலையா அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். மண்டல வேந்தர் வந்து நெருங்கினர் மயங்கமாது. இப்படி எத்தனை பேருங்களும் வந்து அப்படி நிக்கிறாங்க, நின்னு வேடிக்கை பாக்குறாங்க. தைரதனும் அவனுடைய சேனைகளும் புறப்பட்டு செல்லுகின்ற அந்த அருமையான காட்சி. ஏன்னா பல ஊர்களை கடந்து, நல்ல ஞாபகம் வச்சுக்க, அயோத்தியிலிருந்து அவன் நேபாளுக்கு போகணும். மிதிலைங்கிறது நேபாளில் இருக்கு. அப்ப அயோத்தியிலிருந்து அவன் நேபாள் வரைக்கும் போகணும். அப்ப எத்தனை வீதிகளை, எத்தனை நகரங்களை, நாடுகளை, கிராமங்களை அவன் கடந்து செல்றான். அதுக்கு எல்லாமே மக்கள் வந்து வேடிக்கை பார்க்க என்ன செய்ய போறான். அதனால வந்து எல்லாம் வந்து ஓடி ஓடி அவன் போறதெல்லாம் பார்த்திருக்காங்க. சரியா? அப்படி போகின்ற பொழுது என்னெல்லாம் முழங்கியது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு வார்த்தை அழகாக சொல்கிறார். மந்திர கீதை ஓதை, வலம்புரி முழங்கும் ஓதை. இங்கே ஒரு அழகான பதம் நான் பார்க்கிறேன் தமிழ்ல. ஓதுகின்றது ஓதை அப்படிங்கிற வார்த்தையை பேசுறோம். ஓதை அப்படின்னா முழங்கிற்று, எடுக்கக்கூடிய சொல்லாகும். இதெல்லாம் தான் நம்ம தமிழ்ல படிக்க வேண்டியது. அதனால்தான் கம்பராமாயணம் படிக்கிறோம்னா தமிழையும் சேர்த்து படிக்கணும் இல்லையா? சும்மா ஏதோ நம்ம சாதாரணமா கம்பராமாயணத்துல கதையை மட்டும் படிக்கணும். வர்ணனையை படிக்கிறோம், காட்சியை படிக்கிறோம், பாரம்பரியத்தை படிக்கிறோம், நம்முடைய நாகரீகத்தை படித்து கொண்டிருக்கிறோம். அதுபோல் நம்மிடையிலேயே இருந்த வளமான சொல்லாடல் எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். இந்த வார்த்தைகள் இன்னைக்கு இல்ல. அதனாலதான் சில வார்த்தைகள் நமக்கு புதுசா இருக்கு. ஏன் நம்ம என்ன பண்றோம், கம்பராமாயணம் போல புஸ்தகத்தை கையில வச்சுக்கிட்டா அதுக்கு மொழியுரை பொழுப்புரை எல்லாம் படிச்சு ஏன் புரிஞ்சுக்கிறோம்? காரணம் என்னன்னா, அதுல இருக்க வார்த்தைகள் இன்னைக்கு பயன்பாட்டுல இல்ல. ஆனா அன்னைக்கு அப்பேற்பட்ட பயன்பாடு இருந்தது பாருங்க. மந்திர கீதை ஓதை, ஓதுவது அப்படின்னு சொல்றோம். மந்திர கீதை ஓதப்பட்டது. வலம்புரி முழங்கும் ஓதை, சங்குங்கிறது சங்கு சொல்லாம முழங்கும் ஓதை. பார்த்தவா, இதுதான் அழகு. வலம்புரி முழங்கம் ஓதை, அந்தனர் ஆசி ஓதை.
ஆர்த்தழ முரசின் ஓதை, கந்துகோள் களிற்றின் ஓதை. யார் களிருங்கிற வார்த்தையை யூஸ் பண்றது இல்ல. களிருன்னு சொன்னா நம்ம மேலையும் கீழையும் பார்ப்போம். களிறுனா யானை. அந்த நொடிங்கிறது கூட அந்த காலத்துல இருந்துச்சுல்ல சார். நாங்களாம் சின்ன வயசுல அந்த நொடியில போயிட்டு வாம்பாங்க. அது மறந்து இப்பதான் இப்ப நீங்க எனக்கு சொன்ன பிறகு போயாச்சு. அந்த நொடியெல்லாம் வார்த்தையே கிடையாது. இப்ப யார் பேசுறா? அந்த நொடிங்கிற வார்த்தையை நீங்க சொன்னீங்கன்னா அந்த நொடி பொழுதுங்கிறது போயாச்சு. சீக்கிரம் போயிட்டு வா. எல்லா மாதிரி சீக்கிரம் போயிட்டு வாங்கிறத நொடியில போயிட்டு வான்னு சொன்னாங்க. நொடியில போயிட்டு வா, விரைவாக சென்று வா அப்படிங்கறதெல்லாம் இருந்தது. இப்ப அதெல்லாம் போயாச்சு. அது போல கந்துகோள் களிற்றின் ஓதை, கடிகையர் கவியின் ஓதை. அழகாக நாழிகை, அதாவது அழகாக பாடக்கூடியவர்களுடைய பாட்டு. இந்திர திருவன் செல்ல எழுந்தன திசைகள் எல்லாம். இந்த இந்திரனுடைய செல்வங்கள் எல்லா இடத்தையும், எல்லா செல்வத்தையும் கொண்டவனாக இருந்த அந்த தயரதன் ஆனவன் அப்படி எல்லா திசைகளும் அவனை பார்க்க அப்படி போய்கொண்டிருக்கிறானாம். அந்த சேனைகளுக்கு தலைமை தாங்கி அவன் முன்னாடி சென்று கொண்டிருக்கிறான். அப்போ எப்படி பாருங்க, அந்த கல்யாண உற்சவம்ங்கிறது எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. இதுதான் கல்யாண உற்சவம். அத்தனை பேரும் சேர்ந்து இப்போ என்ன, அயோத்தி நாடே கொண்டாடி இருக்கு. ராமனுக்கு திருமணம்னா யார் ஒருத்தம் மட்டும் இல்லை, இது தனிப்பட்ட இன்விடேஷனே இல்லையா. அவர் தான் ஊருக்கே அவருடைய நாட்டுக்கே இன்விடேஷன் கொடுத்துட்டாரு. அவர் எல்லாரும் வாங்கடாப்பா அப்படின்ட்டாரு. அதனால எல்லாம் இதுல போகுது. இப்ப போயிட்டு இருக்கு எல்லாம். நோக்கிய திசையெல்லாம் தன்னை நோக்கி செல்ல, வீக்கிய கழற்கால் வேந்தர் விரித்து கை மலர் கூப்ப, தாக்கிய களிரும் தேரும் புறவியும் படைங்கிறதாலும் ஆக்கிய தூளி விண்ணும் மண்ணுலகம் ஆக போனான். எப்படி எல்லா இடத்திலும் திரும்ப திரும்பி பார்த்தா அத்தனை பேரும் இவனையே பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாம் இவன் பெரிய சக்கரவர்த்தி ஆச்சு, தசரத சக்கரவர்த்தி இல்லையா. அப்ப இவனுக்கு அத்தனை நாடுகளும் சுத்தி இருக்கக்கூடிய குக்கிராமங்கள், எல்லா நாடுகளும் சிறு சிறு குறுநில மன்னர்கள் அத்தனை பேரும் இவன் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள். அதுல இருக்கக்கூடிய நாட்டு மக்கள் எல்லாருக்கும் இப்பேற்பட்ட சக்கரவர்த்தி வந்திருக்கான்னு பார்க்க மாட்டாங்களா? எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. எல்லாரும் ஓடி வர்றாங்க. அப்ப நோக்கிய திசைகள் எல்லாம் தன்னையே நோக்கி செல், எல்லாம் ஓடி வர்றாங்க, அவனை பார்த்துக்கிட்டே ஓடுறாங்க. வீக்கிய கழல் கால் வேந்தர் விரித்து கை மலர் கூப்ப, அங்கே இருந்த சிறு சிறு குறுநாட்டு மன்னர்கள் எல்லாரும் ஓடி வந்து என்ன பண்றாங்க, கை கூப்பி நிக்கிறாங்க. தாக்கிய களிரும் தேரும் புறவியும் படைங்கிறதாலும் ஒண்ணு ஒண்ணு முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு போகுதான். எது? படைகள், தேர்களும் களிரும் யானையும். ஏன்னா அவ்வளவு போகுது. அப்படி போக ஆக்கிய தூளி விண்ணும் மண்ணுலகு ஆக்க போனான். விண்ணும் மண்ணுலக ஆக்க போனான். இந்த அவங்க போகும் பொழுது எழுந்த தூசியானது என்ன ஆயிப்போச்சான், இந்த மேல ஒரு லோகம் ஒண்ணு இருக்கு, அதுக்கு பேர் இந்திரலோகம்னு நம்ம சொல்றோம் இல்லையா. யார் இந்த இந்திரலோகத்துல யார் கிளீன் பண்றாங்களா நமக்கு தெரியாது. சரியா, ஒருவேளை மெய்டு வச்சிருக்கிறாங்களா, இல்ல ரிமோட் கண்ட்ரோல்ல இந்த வேக்யூம் கிளீனர் வச்சு கிளீன் பண்றாங்களாலாம் நமக்கு தெரியாது. இப்ப தயரதனுடைய படைகள் போவது பொறுத்து அந்த தூசியானது விண்ணுலகத்திற்கே போய் விழுந்துருத்தான். விழுந்து இந்திரன் பாக்குறான், என்னடா இது, நம்மளது நமக்கும் பூலோகத்துக்கும் வித்தியாசம் இல்லையே, ஒரே மண்ணா இருக்கேங்க. விண்ணும் மண்ணுலகமாக்க போனான். அப்பன் கற்பனை பாருங்க. இது மாதிரியான கற்பனை உலகத்துல அப்படி ஒரு என்ன ஒரு தீர்க்கமான கற்பனை இல்லையா. விண்ணுலகை விண்ணையும் மண்ணுலகமாக்கி விட்டு, அப்படின்னா மண்ணு போய் விழுந்துருக்கு, தூசி விழுந்து இந்திரலோகம் முழுக்க தூசி. அவனே யோசிக்கிறான் இந்திரன், ஏன்னா நம்ம என்ன கீழே வந்துட்டோமா அப்படின்னு அவன் யோசிக்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய படைகள் திரண்டு நடந்து செல்வது அவ்வளவு அவ்வளவு விஷயங்களை தரக்கூடியதாக இருக்கு. அப்படி எல்லாரும் அப்படி சேர்ந்து 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 அப்படி நடந்து 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 போகக்கூடியதா அதான் சொன்ன சந்திரசைலம் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் தங்குறாங்க. அங்கே இருந்த அழகிய சூழல்களை பற்றி பேசுகிறார். சந்திரசைலம், அதான் சந்திரசைலம்னா அங்க இது மலைன்னு பேர், சந்திரமலைன்னு பேர்.
அந்த இடத்துல போய் தங்குறாங்க ராத்திரி. ஏன்னா அவ்வளவு தூரம் வந்தா கலப்பா இருக்கும் இல்லையா, சேனைகள் எல்லாம் போய் தங்குது. தங்கி அங்கே உட்கார்ந்து சாப்பிட்டு எல்லாத்தையும் முடிச்சு அங்கே இருக்கக்கூடிய இயற்கை சூழலினுடைய வர்ணனைகளை எல்லாம் படுத்தி சொல்றோம். அந்த படலத்துல நம்ம பார்க்கக்கூடிய யானை தேர்கள், அவங்க போனது, அவங்க அந்த இடத்துல தண்ணீர் அருந்தியது, அவங்க இளப்பாரியது. இதுல இந்த சேனைகளோடு நடந்து வந்ததுல பெண்களும் வந்திருப்பதாக பேசுகிறார்கள். சரியா? அதுல பெண்களும் சிலர் சேனையிலே இருந்ததாக குறிப்பு கம்பன் வச்சிருக்கான். பாடல்கள் இருக்கு, அது உங்களுக்கு குறிப்பா சொல்றேன். பெண்களும் சேனையில் இருந்ததாக, அவர்கள் ஒரு குழுவாக, அவர்கள் லீட் பண்ணிட்டு வர்றாங்க, அவங்க ஒரு படையை. அப்போ தசரத மன்னனுடைய சேனையிலே பெண்கள் ஒரு பகுதி இருந்தது. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், பெண்கள் உரிமை, பெண்ணுக்கு நாங்க தான் தனியா இடம் கொடுத்துட்டோம், எங்களை மாதிரி யாரும் கிடையாது, பிற்போக்கு சிந்தனையோடு தமிழன் வாழ்ந்து விட்டான்னு சொல்றானே, அவன் கம்பராமாயணத்தை படிக்கணும் இல்லையா? எங்கேயோ தமிழன் படிக்க விடல பெண்களைன்னு சொல்றானே, அவனுக்கு காக்கைப்பாடினியார் அப்படிங்கிறவங்களுடைய சரித்திரத்தை படிக்க சொல்லி சொல்லும். ஔவையார் அப்படின்னு ஒரு பெண் கிழவி ஒருவள், அவள் கொடுத்திருக்கக்கூடிய தமிழினுடைய படைப்பை படிக்க சொல்லி சொல்லும். ஓ, எவனுக்கு பிற்போக்கு சிந்தனை இருந்தது, யாருக்கு முற்போக்கு சிந்தனை இருந்தது? நமக்கா அவனுக்கா? யார் நமக்கு விஷயத்தை சொல்லி தரணும்? எந்த நாகரீகத்திற்கு எவன் நமக்கு சிறப்பு சொல்லி தரணும்? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால்தான் அழகாக மோகன சுந்தரம் சொல்லுவார், அழகான ஒரு வார்த்தை. ஒருத்தன் வீட்டு நிறைய கஜானா நிறைய எத்தனை சாமானும் வச்சிருக்கிறானா, செல்வம் நிறைஞ்சிருக்கான், வெளியில போய் எனக்கு 5 ரூபா கொடுன்னு பிச்சை கேட்டா எப்படி இருக்குமோ, அதுபோல் இன்றைக்கு தமிழனை நாம் மாற்றி விட்டோம். காரணம் என்ன? அறிவு களஞ்சியங்களும் அத்தனை விஷயங்களும் நம்ம கையில இருக்கு. நம்மை மேம்படுத்தக்கூடிய அத்தனை அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே நம்ம கிட்ட இருக்கு. உயர்வை தரக்கூடிய அத்தனை நூல்களும் நம்ம கிட்ட இருக்கு. இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வெளியில போய் கையேந்தி நிக்கணும். வெள்ளக்காரன் சொன்னா சரின்னு கையேந்தி நிக்கணும். அந்த அளவுக்கான ஒரு என்ன செஞ்சுட்டோம், புத்தியை மழுங்கடிக்கக்கூடிய விஷயத்தை செய்து தமிழன் தன்னுடைய பெருமையை, தன்னுடைய படைப்பை, தன்னுடைய ஒரு தீட்சண்யமான ஒரு பார்வையை மறந்து போனான் இல்லையா? கம்பன் எழுதியிருக்காருன்னா கம்பன் தமிழ் பாரம்பரியத்தை வச்சுதானே எழுதியிருக்காரு. கரெக்டா? அதுலதானே அவர் சொல்லியிருக்க கூடும். அப்போ அதுல பெண்கள் ஒரு படை வந்தாங்கன்னு சொல்லும் பொழுது, அப்ப அதை குறிப்பா சொல்றாருன்னா, அப்ப தமிழகத்திலே அவன் சோழ நாட்டிலே குலோத்துங்க சோழனுடைய ஆட்சியினுடைய சமாச்சாரத்தை பார்த்த மாத்திரத்திலே சேனையை வச்சு எழுதியிருக்கான்னு வச்சு, அப்ப அங்கேயே எங்கேயோ பெண்களுடைய படை இருந்திருக்கணும். அத மனசுல வாங்கித்தான் எழுதியிருக்கான். அவ சோழர்களுடைய காலகட்டத்திலே இது இருந்திருக்கு. இப்ப நாகரிகத்துல நமக்கு என்னப்பா ரொம்ப பழமைவாதத்தை பேசிவிட்டோம். நம்மளவா முற்போக்கு சிந்தனை யாருக்கும் இருக்க போகுது? எதுக்காக சொல்றேன்னா, இதெல்லாம் படிக்கும் பொழுதுதான் நம்முடைய நாகரிகத்தினுடைய தொன்மையும் சிறப்பும் நமக்கு புரியும். அதனாலதான் இந்த இலக்கியங்களை நம்ம திரும்ப திரும்ப அசைப்போடணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்முடைய பெருமை நமக்கே தெரியும். நாம யாரும் நமக்கு தெரியாமலே உட்காந்துருக்கோம், அதுதான் கஷ்டம். நாம யாரும் நமக்கு யாருக்கும் தெரியல, நம்ம யாரும் நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிறது நமக்கு புரியல, நம்முடைய அறிவுகள் எப்படி இருந்தது நமக்கு தெரியல. தெரியாதனால நமக்கு என்ன ஆகி போச்சு, இத்தனை விஷயங்கள் நமக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிறது கூட இந்த புஸ்தகங்கள்லாம் என்னன்னு தெரியாம தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கும். அதுபோல் சரி, அது இருக்கட்டும். சந்திரசேல படலங்கள் முடிஞ்சது. அதுக்கப்புறம் வரைகாட்சி படலம் என்று சொல்லி மலைகள்ல இருக்கக்கூடிய அருவி காட்சிகள் இதெல்லாம் காட்டுறான். அதுக்கப்புறம் பூக்கொய் படலம் அப்படின்னு ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு கார்டன் மாதிரி இருக்கக்கூடிய இடத்திலே பூந்தோட்டங்கள் இருக்கு. அந்த பூந்தோட்டங்களுக்குள்ளே போய் எல்லாம் இவர்கள்
சேனைகளும் மற்றவைகளும் எடுத்து எடுத்து விளையாடக்கூடிய இதெல்லாம் வர்ணனைகள் சம்பந்தப்பட்ட படலங்கள். புரியுதா நான் சொல்றதெல்லாம்? வர்ணனைகள் சம்பந்தப்பட்ட. அப்புறம் நீர் விளையாட்டு படலம், நீர் எல்லாம் போய் விளையாடி இருக்காங்க, தண்ணி எல்லாம் அங்க இருந்திருக்கு, ஆத்து தண்ணியில விளையாடுறது. உண்டாட்டு படலம், அங்க இருக்கக்கூடிய சமாச்சாரங்கள் சேர்ந்து சாப்பிட்டது எல்லாம் பண்ணி அதெல்லாம் முடிச்சிருக்காங்க. அதை முடிச்சு இத்தனை படலங்கள் நடுவுல அத்தனை வர்ணனைகள். இது எல்லாமே என்ன? தசரதன் சேனைகளோடு மிதுலை நோக்கி செல்லுகின்ற பொழுது வழியிலே அவன் சந்தித்த அத்தனையும் அவன் கம்பன் செய்த பதிவு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா அவன் மேப்பிங் கொடுத்திருக்கார். எங்கிருந்து அவர் போகும்போது என்னென்னலாம் கிராஸ் பண்ணிருக்கான், எதெல்லாம் பார்த்திருக்காங்கிற மேப்பும் வருது அதுல. அந்த மேப்பை நம்ம பழைய மேப் தான், அதை ட்ரேஸ் பண்ணிட்டு போனா இன்னைக்கு நம்ம லொகேஷனை கண்டுபிடிக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதை கண்டுபிடிக்க கூடுமா தான் இருக்கும். ஏன்னா போயிருக்காங்க. இந்த மாதிரி இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த அயோத்தியிலிருந்து மிதிலை வரைக்கும் போய் அங்க ஒரு மிதிலையில சீதானுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய இடத்துல வச்சு அவள் இருந்ததாக சொல்லப்பட்ட அந்த பேலஸ் அவளை கண்டெடுத்து சொல்லப்பட்ட இந்த ஏர்முனையிலே தட்டுப்பட்ட இடம் அதெல்லாம் கண்டுபிடிச்சு அதுக்கெல்லாம் இப்ப கோவில் இருக்கு, அங்கெல்லாம் வச்சு அவங்க எல்லாம் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் உண்டு. அவைகள் எல்லாவற்றினுடைய மேப்பிங் கொடுத்திருக்கான். கொடுத்த பிறகு நமக்கு முக்கியமான கதைக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னா எதிர்கொள் படலம். நம்ம நடுவில் நாலு படலங்கள், வர்ணனை படலங்கள். இதனா கொஞ்சம் கிராஸ் பண்ணிட்டு நான் நேர கதைக்குள்ள வர்றதுக்காக வர்றேன். அதுக்கு பேர் என்ன? எதிர்கொள் படலம். எதிர்கொள் படலம்னாலே புரியுது வார்த்தை என்ன? எதிரே ஜனகன் தயரதனை எதிர்கொள்ள போகிறான். அப்படி எல்லாரும் எதிர்கொள்ள போகக்கூடிய படலம். அப்பனா என்ன அர்த்தம்? மிதிலைக்குள்ள வந்தாச்சு அப்படி வச்சுப்போம். சரியா? மிதிலைக்குள்ளே வந்தாச்சு. வந்த பிறகு அங்கே நடந்த விஷயங்கள் அப்படி உள்ள நுழையுது. தசரதன் படைகளோடு கங்கை கரை அடைதலும் மிதிலை சோலையும், மிதிலையை சேருதல் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை சொல். அப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த கங்கை நதி இருக்கு இல்லையா, அத்தனை சேனைகளை நடந்து வந்த உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் தாகமா இருக்கான். உள்ள நுழைஞ்ச உடனேயே மிதிலைக்கு முன்னாடி இந்த கங்கை நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஓடி வந்தவங்க, சேனையில வந்தவங்க அத்தனை பேரும் கங்கை நதியினுடைய தண்ணீரை குடிக்கிறார்கள். இந்த பதிவை கம்பன் பண்ண நினைக்கிறான். சரியா? இந்த பதிவை கம்பன் செய்வதற்கு ஒரு அழகான ஒரு கற்பனைன்னு சொல்றதா, ஃபேக்ட்னு சொல்றதா, அல்லது அவனுடைய அறிவினுடைய நுட்பம்னு சொல்றதா தெரியல. அழகான ஒரு பதிவை செய்கிறான். என்னன்னு பார்ப்போம். கப்புடை நாவின் நாகர் உலகமும் கண்ணில் தோன்ற துப்புடை மணலிற்று ஆகி கங்கை நீர் சுருங்கி காட்ட அப்புடை அநீக வேளை அகன் புனல் முகந்து மாந்த உப்புடை கடலும் தென்னீர் உன்னசை உற்றது அன்றே. இந்த கடல் அப்படிங்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம்? பெரிய நீர்நிலை. கடல் என்பது பெரிய நீர்நிலை இல்லையா? கடல் என்பது எப்படி உருவாகியது? பள்ளம், இந்த பூமியிலே பள்ளம் ஏற்பட்டு அந்த பள்ளத்தை தண்ணீர் நிரப்பியதினால் ஏற்பட்டது கடல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம எடுத்துருக்கோம். அந்த இடத்துல அந்த தண்ணி எப்படி இருக்கு? உப்பு தண்ணி. உப்பு தண்ணி. இந்த உப்பு தண்ணி ஒருத்தன் தாகமா இருக்குன்னு வச்சுப்போம். சரியா? நம்ம நிலத்திலே சில சமயங்கள் சில ஊருக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி கொடுப்பாங்க. தண்ணி எடுத்து குடிப்போம். குடிச்சா அது கொஞ்சம் உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும். இல்ல சில தண்ணி சுமாரா இருக்கும், கடுகடுன்னு இருக்கும். தண்ணியை குடிச்சா தாகமே தீராது. பார்த்திருக்கீங்களா? இது அனுபவிச்சிருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களாங்கிறத விட அனுபவிச்சிருக்கீங்களான்னு தான் கேட்கும். அருமையான வார்த்தை. கிராமங்கள்ல இருக்கு சார் அந்த மாதிரி. ஆமா, உப்பு தண்ணி இருக்கும். அந்த கிணத்துல மட்டும் கொஞ்சம் உப்பா இருக்கும் தண்ணி. நீங்க உப்பு தண்ணியை எவ்வளவு குடிச்சாலும் என்ன ஆகாது? தாகம் தீராது. இப்ப கொஞ்சமாவது சாதாரணமான தண்ணீரை தேடி போய்
குடிக்கிறோம். அதாவது நம்ம என்ன சொல்றோம், மலை முகடிலே இருக்கக்கூடிய சுனை நீர்னு சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா? சொனன்னு பேர், அங்க ஊற்றுன்னு சொல்ல மாட்டோம். பாருங்க பேரெல்லாம் பாருங்க, நமக்கு பேருக்கா பஞ்சம். மனுஷன் தமிழன் போல வள்ளல் எவனுமே கிடையாது. அப்படி சொற்கள் ஆடி இருக்கு அவனுக்கு. சுனைன்னு பேர், சுனைகள்னு சொல்லுவோம். அந்த சுனையில தண்ணி குடிச்சு பார்த்திருக்கீங்களா? வெள்ளை கட்டி மாதிரி இருக்கும் தண்ணி, அவ்வளவு ஸ்வீட். அந்த தண்ணி கொஞ்சம் குடிச்சாலே போதும், அப்படியே நிறைவா இருக்கிற மாதிரி இருக்கும். சில ஆற்று தண்ணீர்கள் அப்படி பாத்தீங்களா. இப்ப வந்து ஊருக்கு எங்க ஊருக்கு சொல்லணும்னா காவேரி சூப்பர், காவேரி தண்ணி அடிச்சுக்க முடியாது, அது எங்க ஊர், அதனால நாங்க எப்பவுமே பெருமையை தான் சொல்லுவோம். அது வேற, அதை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். கோயம்புத்தூர்ல சிறுவாணின்னு ஒரு தண்ணி இருக்கு, அருமையான தண்ணீர். சிறுவாணி தண்ணீர்னு சொல்லுவாங்க, அருமையான தண்ணீர். அது அருமையான தண்ணீர். அது போல தாமிரபரணி தண்ணீர் இருக்கு. அது மாதிரி எல்லா தண்ணீர், ஒவ்வொரு தண்ணீருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கு, அவைகள் நிற்கக்கூடிய ஒரு தரம் இருக்கு, ருசி இருக்கு, எல்லாமே. இந்த இடத்த ஏன் இந்த சமாச்சாரங்கள் தண்ணீரை வச்சு பேசுறேன்னா, கம்பன் இங்க ஒரு விஷயம் சொல்றான். உப்பு தண்ணிய குடிச்சா தாகம் தீராது இல்லையா? அப்ப கடல் தாகமா இருந்ததுன்னா அது தண்ணியை குடிச்சா அதுக்கு தீருமோ? கடலுக்கு தாகம் இருக்கு வச்சுக்கோங்களேன், கடலுக்கு தாகம் இருக்கு. கடலுக்கு தாகம் தீக்கணும்னா என்ன பண்ணணும்? அதனுடைய தண்ணியை அது குடிச்சா சரியா வருமா? வராது, ஏன்னா அதுல உப்பு இருக்கு. அப்ப அது என்ன பண்ணணும்? நல்ல தண்ணியை தான் அது குடிக்கணும் இல்லையா? அதை பாருங்க, அவன் என்ன பண்ணணும்? நல்ல தண்ணியை தான் அது குடிச்சா கடலுக்கு தாகம் தீரும். கடலில் நல்ல தண்ணி எது? ஆற்றினுடைய பெருக்கத்தினால் போய் விழக்கூடிய கடல் தண்ணீர் தான் கடல்ல போய் கலக்குது இல்லையா? அதை வச்சுதான் கடல் தன்னுடைய தாகத்தை தீர்த்துக்குதான். எப்படி? கங்கை போய் விழுது, காவேரி போய் விழுது, மதுரையில் இருந்து வைகை போய் விழுது, ஒவ்வொரு இடத்திலும் இருந்து ஒவ்வொன்றும் போய் சேருது இல்லையா? அந்த சேருகின்ற தண்ணீரினாலே தான் கடல் தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்கின்றதாம். இந்த சேனைகள் எல்லாம் இந்த கடலில் கங்கையினுடைய நீர் பெருக்க குடிச்சதுனால, கங்கையில தண்ணி இல்ல, கங்கையில தண்ணி இல்லாததுனால கடல் இப்பொழுது தாகத்தோடு இருந்ததாம் என்று சொல்லி கம்பன் எழுதுறான். என்ன வார்த்தை பாருங்க! இது மாதிரியான ஒரு விஷயத்தை ஒருவன் கற்பனை செய்வது அப்படிங்கிறது வந்து நமக்குள்ள ஒரு சாதாரணமான கவிஞனுக்கு இது வருமாங்கிறது விஷயமே தெரியல. இப்படி வச்சுப்போம் சார், கங்கை அப்படிங்கிறது புண்ணியமான நதி. அது ராமனுடைய பெருக்கை பார்த்து சந்தோஷித்து வெளியே வந்தது. அந்த சந்தோஷமான வெள்ளப்பெருக்கினை அந்த ராமனுடைய பக்தியிலே ராமனை சதா சர்வகாலமும் சின்ன வயதிலிருந்து பார்த்த அயோத்தி மக்கள் புசித்தார்கள். அந்த ராமாமிர்தம் என்பது எனக்கு கிடைக்கலேன்னு கடல் வருந்தியதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? ஐயோ, அயோத்தி மக்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, ஷீரடியில இருந்தவர்களை நம்ம எழுதும் போது பாக்குறோம் இல்ல, நிறைய பேர் சொல்றாங்க ஷீரடியில் வாழ்ந்தவர்கள், சொல்றோமா இல்லையா? சுவாமியோடு சாய்பாபாவோடு ஷீரடியில் வாழ்ந்தவர்கள் புண்ணியம் செய்தவர்கள், சொல்றோமா? கண்ணால பார்த்திருக்காங்க. கடவுள் பக்கத்திலேயே சுவாமியோட நின்னவர்களை நம்ம பார்க்கும்போது சொல்றோம். கிருஷ்ணரை சொல்லுகின்ற போது சொல்றோமா இல்லையா? பிருந்தாவனத்திலே அவர் பிறப்போடு இருந்தவர்கள் எவ்வளவு மாண்பு மிக்கவர்கள். ராமனோடு அயோத்தியில் இருந்தவர்கள் அவங்க எல்லாமே யாரு? சின்ன வயசுல இருந்து ராமன் ஓடி ஆடி விளையாடினதை பார்த்திருப்பாங்களா இல்லையா? அவர்கள் எல்லாரும் ராமனை பார்க்கணும்னு ஓடி வர்றாங்க. தம் பிள்ளைக்கு கல்யாணம்னு வந்திருக்காங்க ஆசையில. அது சேனையில இருக்கலாம், சேனையில இருக்கக்கூடிய சாதாரண பெண்ணாக இருக்கலாம். எல்லா ஆசையிலே பக்தி பெருக்கிலே வருகிறார்கள். பாருங்க, அவங்களுடைய ஒரே சிந்தை ராமன் என்கின்ற சிந்தனையிலே வந்தார்கள். வந்தவர்களுக்கு புண்ணிய நீர் தன்னுடைய பெருக்கை தந்தது. அப்படின்னா என்ன? பக்தி வெள்ளம் பொங்கியது இல்லையா? பக்தி அப்படி பொங்கி வருது. இந்த பக்தி வெள்ளத்திலே அவர்கள் திளைத்தார்கள். சுற்றி இருந்த இயற்கையாக இருக்கக்கூடிய உலகம் என்னும் கடல் இப்பொழுது தத்தளிக்கிறது. ஏன்? அந்த பக்தி தனக்கு கிடைக்கலேன்னு வருந்தோம். அந்த பக்தி நமக்கு கிடைக்கல, ஐயோ நமக்கு அந்த வாய்ப்பு இல்லாம போச்சு.
இது அருமையான ஒரு ஒப்புமையாக நம்ம பார்க்கலாம். அது இப்படி போட்டார் அழகா. எப்படி போட்டாரு? கடலுக்கு உப்பு இருக்கு, தாகம் தீரணும். தாகம் தீரல, ஆகவே கங்கை வந்து சேராதனாலே தாகத்தோடு கடல் இருந்தது. அப்ப தாகத்தோடு கடல் இருந்ததுன்னு சொன்னா என்ன? பக்தி தாகத்தோடு மற்றவர்கள் நின்றார்கள். நமக்கு என்ன தாகம்? இறைவனை பார்க்கணுங்கிற தாகம். நமக்கு என்ன தாகம்? மோட்சம் கிடைக்கணுங்கிற தாகம். நமக்கு என்ன தாகம்? ஞானம் கிடைக்கணும் ஒரு தாகம். இந்த தாகம் தீர வேண்டும் என்று சொன்னால் நம்முள்ளே எது பொங்க வேண்டும்? கங்கை என்கின்ற வெள்ளம் போல் பக்தி பொங்கினால் நம் தாகம் தீரும். கரெக்டா? ஒரு கவிதைக்குள்ள பொதுவான விஷயத்தையும் பேசியிருக்கார் மனுஷன், தத்துவத்தையும் சொல்லியிருக்கார், வேதாந்தத்தையும் பேசியிருக்கார். இந்த வேதாந்தத்தினுடைய அதிகபட்சமான ஒரு விஷயமாக அத்வைத்த சித்தாந்தத்தையும் அப்படி ஒரு புள்ளி வச்சு சொல்லி முடிச்சிட்டார். எப்படி சொல்லியிருக்கார்? நீ கடலாக இருந்தாலும் கங்கை உன்னுள் சேருகின்ற பொழுது அதனுடைய தன்மையோடு அது சேர்வது போல் நீ ராமனோடு ஒன்றர கலக்க வேண்டும். கலந்தாத்தான் உனக்கே என்ன ஆகும்? தாகம் தீரும். அப்ப நீ என்னவா இருக்கணும்? நானும் ராமனும் தனித்தனியா இருந்தா ஒத்து வருமா? வராது. ராமனும் நானும் ஒன்றுங்கிற ஒரு குறிக்கு வரணும் இல்லையா? அதுதான் அத்வைத்தம், உயர்ந்த கருத்து. உனக்கும் அந்த இறைக்கும் வித்தியாசம் இல்லை. அந்த உணர்வு வரணும் அப்படின்னு சொன்னா நம்முள் எது வரணும்? பக்தி என்கின்ற பெருக்கு வந்து சரணாகதி என்கின்ற ஒன்று வர வேண்டும். போகிற போக்குல அந்த பாட்டை அடிக்கிறான் மனுஷன். போகிற போக்குல அந்த பாட்டு இயற்கையை சொல்ற மாதிரி சொல்றான், தத்துவத்தை வைக்கிறான், வேதாந்தத்தின் உட்பொருளை உணரச் செய்து விட்டு செல்வதனாலே தான் சாதாரண கவிஞனாக கம்பன் பேசப்படவில்லை, கவி சக்கரவர்த்தியாக பேசப்படுகிறது. இதுதான் அதனுடைய சூட்சமங்கள். இதுக்குள்ள நம்ம போனோம்னா அவ்வளவு, ஒவ்வொரு வாட்டி இந்த மாதிரி அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஜன்மம் பத்தாது. ஒரு படலமே தாண்ட மாட்டோம், ஒரு படலம் தாண்ட மாட்டோம். உண்மையை சொல், அந்த அளவுக்கான ஒரு ஆழமான கருத்துக்களை கம்பன் ஒருவனால் தான் முடியும், ஒருவனால் தான் முடியும். உண்மை. அப்பனா என்ன அர்த்தம்? கம்பன் ராமனா மாறி எழுதியிருக்கானா என்னமோ தெரியல இல்லையா? எப்படி உங்களால் எழுத முடியும்? நான் ராமனாக மாறினால் ஒழிய என்னால் எழுத முடியாதுங்க. என் கதையை நான் தான் சொல்லுவேன். அவதாரங்கள் தன்னுடைய கதையை தானே பறைசாற்றினால் தானே. சாய் சச்சரித்திரத்துல அதுதான் வாயத்துல சொல்றார். முதல்ல நீங்க எடுத்து படிக்கும் போது அத்தியாயத்துல என்ன சொல்றார்? என் கதையை நான் எழுதுகிறேன், அவன் ஒரு கருவி சொல்றாரா இல்லையா? ஹேமத் பந்த பார்த்து அவன் சும்மா இருக்கட்டும், கையில பேனா வச்சுக்கிட்டேன், என் கதையை நான் எழுதுறேன். அப்புறம் பேசிக்கா என்ன? அவதாரங்கள் ஆட்டோபயோகிராஃபி தான் எல்லாமே, அவங்களே தான் எழுதிக்கிறாங்க. கம்பனும் ஒரு கருவியாக இருந்திருக்க கூடும். ராமன் அவன் உள்ளே சென்று ராமாயணத்தை எழுதி, எப்படி வால்மீகிக்கு ராமன் எழுதினாரோ அதேதான், அப்படிதான் இருந்திருக்க கூடும். அப்படி பாருங்க என்ன அழகான வார்த்தைகள் வந்து விழுது. அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் அப்படியே அந்தந்த ரூபத்திலே அந்தந்த இடங்களிலே கதாபாத்திரமா இல்லைன்னா அதுதான் தெய்வீகம்னு சொல்லு. அதனாலதான் கொண்டாடப்படுகிறான் கம்பன்னா. அது அந்த அந்த மாதிரியான ஒரு வர்ணனைகள் வார்த்தைகள் வந்து விழுனா அந்த நம்மளால அவரை யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அப்படியான விஷயங்களை சொல்லி அதுக்கப்புறம் அழகா வர்றார். ஆண்டு நின்று எழுந்து போக்கி அகன்பனை மிதிலை என்னும் ஈண்டு நீர் நகரின் பாங்கார் நீர்நிலக் கிழவன் எய்த தாண்டுமா புறவின் தானை தன்னெளியில் சனகன் என்னும் தூந்தரு வைரத்தோளான் செய்தது சொல்லலுற்றோம். இப்ப எப்படி இவர்கள் அந்த கங்கை நீரினுடைய பெருக்கத்தை குடித்து தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொண்டு சேனைகள் வருகின்ற விஷயங்கள் சொன்ன உடனே அங்க அந்த பக்கத்துல யார் இருக்கா? ஜனகன் தானே. ஜனகன் தானே இப்ப வரணும். போய் சம்பந்தியை கூப்பிடணுமா இல்லையா? முறை அதுதானே. வந்தாச்சு, சம்பந்தி வீட்டுல இருந்து வந்தாச்சு, பிள்ளை வீட்டுல இருந்து, பையன் வீட்டுல இருந்து வந்தாச்சு.
அப்ப இவர் தான் எதிரில் போய் அவனை கூப்பிடணும். மரியாதைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்ப ஜனகன் போறான். போய் அவன் என்ன பண்றான், எப்படி காட்டுறான் பாருங்க. இப்போ இருநில கிழவன் ஆண்டு நின்று எழுந்து போகி, பெரிய நிலத்தினை உடைய தசரதன் அவன் என்ன பண்றான், கங்கை நதிக்கரையை கடந்து, இப்போ கங்கையினுடைய கரையில இருந்து கங்கை நதிக்கரையை கடக்கிறான். இதுவரைக்கும் அவன் பார்த்தது என்ன, மலைகள். இதுவரைக்கும் அவன் பார்த்தது அங்கங்கே சில தடாகங்கள், சில ஊர்கள், சில நகரங்கள், இதெல்லாம் கடந்து வந்திருக்கான். வந்த பிறகு கங்கை நதிப்புறத்தை தாண்டிய பிறகு அவன் கண்ணுக்கு என்ன தெரியுதான், அகண்ட வயல்கள். மிதிலையினுடைய அழகு எங்க ஆரம்பிக்குது, filled with farmlands, அழகான வயல்வெளி இல்லையா, அகன்ற வயல்கள் சூழ்ந்த மிதிலை. அகன்ற வயல்வழி சூழ்ந்த வயல்வழி அகன்று அழகாக இருக்குன்னா, அப்போ அந்த நகரத்திலே விவசாயம் என்று சொல்லக்கூடிய நிலத்தை பொறுத்த தொழிலானது அங்கே முதன்மையான தொழிலாக இருந்திருக்க கூடும் இல்லையா? இங்க இந்த எக்கானமி நம்மளால படிக்க முடியுது பாருங்க. It could be an agricultural economy. பாருங்க, ஒரு பாட்டை வச்சு நம்ம விஷயங்கள் எவ்வளவு எடுத்துக்கலாம் பாருங்க, எவ்வளவு விஷயங்களை சொல்லலாம். இப்ப அவ்வளவு விஷயங்கள். அதான் சொல்ற, அகன் பனை மிதிலை என்னும் அடைமொழி பாரு. அகன்ற பனை, பனைனா வயல், வயல் சார்ந்த, வயல் சூர்ந்த மிதிலை. வயலும் வயல் சார்ந்த இடமும் என்ன சொல்றோம் தமிழ்ல, மருதம். அப்ப மிதிலை ஒரு மருத நிலத்தினுடைய ஒரு அளவீடாகவும் எடுத்துக்கலாம் இல்லையா? வயலும் வயல் சார்ந்த இடமும் மருத நிலம். நெய்தல் தான் கடல், கடல் சார்ந்தது. மலை, மலை சார்ந்தது குறிஞ்சி. காடு, காடு சார்ந்தது முல்லை. அது ரெண்டத்தையும் கடந்தா வந்திருக்கிறான். இப்படி பாருங்க, குறிஞ்சி நிலத்தையும் முல்லையும் கடந்து நெய்தலை மனதிலே எடுத்து மருத நிலத்திற்குள் நுழைகின்றான். 5 நிலத்தையும் காட்டுற மாதிரியே கொண்டு வந்துட்டான் பாருங்களேன். அது கம்பனுடைய ஒரு அழகும் கூட இல்லையா? மங்களகரமா பாலையை விட்டுட்டான். என்ன காரணம்னா, பாலை என்ன தனியான நிலம் கிடையாது. குறிஞ்சி முல்லையும் இயல்பில் கெட்டது பாலை. அதான் நம்ம சொல்றோம், பாலைக்கு தனியான இடம் கிடையாது. அப்ப 4 நிலங்கள். 4 நிலத்தினுடைய வர்ணனைகளையும் கொண்டு வந்திருக்கான் பாருங்க. வறண்டது. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, குறிஞ்சியும் முல்லையும் இயல்பில் கெட்டது பாலை. இயல்பில் கெட்டால் பாலை. குறிஞ்சியும் முல்லையும் இயல்பில் கெட்டது. அது கெட்டு போயிடும். கெட்டு போனாதான் பாலை நிலமாக மாறுது. சரியா? அப்ப பாலைன்னு தனியா உருவாகல. ஆனா இவைகள் தனியாக வந்தது. மலை உருவாகுது, காடு உருவாகுது, வயல் மனிதன் உருவாக்குகிறான். பூமியினுடைய வளத்தை பொறுத்து இருக்கு. மனுஷன் உருவாக்குறான் இல்ல, பூமியினுடைய வளத்தை பொறுத்து இருக்கு. நெற்பயல்கள் மாறணும்னா மனுஷன் கொஞ்சம் உரத்தை போட்டு அதுக்கு அதனுடைய கஷ்டத்தை வச்சாதான் அது முன்னுக்கு வரும். நெய்தல் தானா உருவானது கடல். இப்ப 4த்தையும் அவன் காட்டிட்டான் பாருங்க. அவன் புறப்பட்டு வந்த இடங்கள்ல சந்திரகிரிங்கிறது மலை, அதுக்கப்புறம் காடு, புய்கொய்தது, நீரை உண்டாட்டு படலம், எல்லாத்துலயுமே அவன் என்ன பண்ணான், காடு, காடை சார்ந்து வந்தது. தாகம் தீர தண்ணி குடிச்ச இடத்துல கடலோடு சேர்ந்து பேசிட்டான் நெய்தல். இப்ப அதை கடந்து உள்ளுக்குள்ளே மருத நிலத்துக்குள்ள வரும். வர்ணனை. இதெல்லாம் தான் நம்ம ரசிக்க வேண்டிய விஷயங்கள். கம்பனுக்குள்ள நம்ம போய் பார்க்க வேண்டிய இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அங்க விழுந்த உடனே இப்ப எப்படி நகரத்துல இருக்கவங்க போய் சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஐயா ஐயா நம்ம தசரதன் எல்லாம் வந்துட்டாரு சேனையோடன்னு. உடனே மிதிலை நகரத்தினுடைய கிழவன் என்று சொல்லக்கூடிய இரு நிலக்கிழவன் எய்த. கிழவன் என்று சொன்னால் தலைவன் பொருள். நம்ம ஊர்ல கிழவன்னா வேற மாதிரியான பரிசுன்னு வச்சுட்டாங்க பேரை. அது கிழவன் அப்படின்னு சொன்னா
தலைவன்னு பேர் இல்லையா? கிழவன் தலைவன், கிழவன் கிழத்தி அப்படிதான் சொல்றது. அப்ப அங்க அவங்களும் வர்றாங்க, நீர்வளம் மிக்க நகரத்திலே சேர்ந்தவர்கள். அப்படியே வந்து என்ன பண்றாங்க, அப்படியே நிதானமாக எல்லா அப்படியே உள்ளுக்குள்ள நுழைஞ்சு வந்துட்டு இருக்கும் பொழுது ஜனகனுக்கு போய் விஷயம் தெரிய ஜனகன் எதிர்கொள்ள வருகிறான். எதிரில் உள்ள நுழையிறான். அப்படி தயரதனை பார்த்து அவனை எதிர்கொள்வதற்காக போடுறாங்க. உடனே அவன் சொல்றான், இந்த பாட்டோட முடிக்கிறான். வந்தனன் அரசன் என்ன மனத்து எழும் உவகை பொங்க. நம்ம ஓலை அனுப்பிச்சோம் மரியாதைக்கு, அது ஞாபகம் வச்சுக்கணும். இவன் அனுப்புறது ஒரு சின்ன ஓலை, தூதுவரை விட்டு. தயரதனை வச்சு பார்க்கும் பொழுது மிதுலை என்பது சின்ன ஊரு தான், சரிங்களா? ஜனகன் இருந்தது மிதிலாபுரி சின்னது. ஜனகன சக்கரவர்த்தின்னு பேசல, ஜனக மன்னன் தான் சொன்னோம். நல்ல ஞாபகம், கம்பாரிசன் கொடுக்குறேன் அவங்களுக்கு. தசரத சக்கரவர்த்தின்னு பேசுறோம். சக்கரவர்த்தின்னு சொல்றவன் பல நாடுகளுக்கு அவன் தான் அதிபதி, பல நாட்டுக்கு அதிபதி, எம்பரர்னு சொல்றோம். இவன் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன நாடு மிதுலை. இப்ப இந்த மிதுலைக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் ஜனகனுக்கு. நம்ம ஒரு ஓலை அனுப்புறோமே, நம்மளை மதிச்சு வந்திருக்கான் மனுஷன் இல்லையா? வந்தனன் அரசன் என்ன காதுல வந்து விழுது, ஐயா வந்துட்டாருங்க, ஓடு. என்ன பண்ணுவான்? மனத்தெழும் உவகை பொங்க, சந்தோஷம் அவனுக்கு. தந்து அடு களிரும் தேரும் களினமா கடலும் சூழ சந்திரன் இரவிதன்னை சார்வது ஒரு தன்மை தோன்ற இந்திர திருவன் தன்னை எதிர்கொள்வான் எழுந்து வந்தான். அப்படி வந்து எதிரில நின்று அந்த உப்பரிய பால்கனியில பாக்குறான். பார்த்தா தேர் என்ன, யானை என்ன, கால் படைகள் என்ன, இவைகள் எல்லாம் வந்து அப்படி நடந்து வருகின்ற பொழுது அவைகள் எல்லாம் தன்னுடைய முகப்ப கையில வச்சுக்கிட்டு மேல கொடைய வச்சுக்கிட்டு எல்லாம் வந்தது. எப்படி இருந்துதான்? சூரியனை மறைத்து விட்டதாம், அங்கே இரவு நிலவியதாம். அந்த அளவுக்கு சந்திரன் இரவி தன்னை சார்வது ஒரு தன்மை தோன்ற. அப்படியே சந்திரன் அப்படியே அங்க உள்ளுக்குள்ள வந்தாச்சான், இரவு ரவி போயாச்சான். அப்படி ஒரு தன்மையை தந்ததாம். இந்திர திருவன் தன்னை எதிர்கொள்வான் எழுந்து வந்தான். இந்திரனையே எதிரில வந்திருக்கான்னு சொல்லி தேவேந்திரனே செல்வங்களோடு வந்திருக்காங்கிற மாதிரி நினைச்சு மிதுலை மாநகரத்தினுடைய சக்கரவர்த்தி ஓடோடி போய் தயரதனை வரவேற்றான். ஏன்னா சம்பந்தி முதல்ல பாத்துக்க போறாங்க ரெண்டு பேரும். முக்கியமான ஒரு கட்டம், சம்பந்தி கலத்தல்னு சொல்றோம் இல்லையா? அந்த விஷயங்கள் நடக்க போகுது. அப்படி வந்து ரெண்டு பேரும் நிற்கிறார்கள். நிற்கிற இடத்துல நிறுத்தினேன். இன்னும் அழகான விஷயங்களை, இன்னும் இதனுடைய சுவைபட விஷயங்கள். திருமணம் நடக்கிறது, ராமன் வருவான், அப்பாவை வந்து பாப்பான். ராமனை பார்க்கின்ற பொழுது இவனுக்கு ஏற்படுகின்ற உவகை, இது எல்லாமே இன்னும் அழகான வர்ணனைகள். இதுக்கு பேர் எதிர்கொள் படலம் அப்படிங்கிற படலத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கு இந்த இடத்துல நிறுத்துறேன்.